குபேரன் டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி 2023. ராகு கேது பெயர்ச்சி 30/10/2023 திங்கட்கிழமை, தூவிதியை திதி, கார்த்திகை நட்சத்திரம், மாலை 4:40 மணி. மாலை 4:40க்கு வந்து பார்த்திங்கன்னா மேஷத்திலிருந்து மீனத்திற்கு ராகு பகவான் செல்கிறார். துலாமில் இருந்து கன்னிற்கு கேது பகவான் செல்கிறார். இப்போ ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜோதிட பேராசிரியர் அட்வொகேட் ஆஸ்ட்ரோ ரங்கநாதன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜோதிட பேராசிரியர் மனவளக்கலை ஏழுமலை ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சியினுடைய சுப பலன்கள் யாருக்கெல்லாம் பாதகமான சூழ்நிலைகள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரங்கநாதன் ஐயா இதை பற்றி விளக்குவார். வணக்கம். ஆஸ்ட்ரோ ரங்கா. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் 2023 25 வரைக்கும் பார்க்குறோம். அப்போ நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் யாருக்கெல்லாம் நல்ல பலனை கொடுக்குது, யாருக்கெல்லாம் சுமாரான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ராகு அப்படின்றவர் யார், கேது அப்படின்றவர் யார், இவங்களுடைய காரத்துவங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதை ஓரளவுக்கு ஒரு சின்ன விஷயமாக நம்ம பார்க்கலாம். ராகு அப்படின்ற கிரகம் வந்து ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு சாயா கிரகங்கள் அப்படி சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் தான். இதுக்கு தனிப்பட்ட ஒளியோ தனிப்பட்ட ஒரு உருவமோ ஒரு உருவமைப்போ இதுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட கிரகங்கள், அதாவது ராகுவோ கேதுவோ ஒரு ராசியில் அமரும்போது அந்த ராசியினுடைய அதிபதியின் குணத்தை தன்னகத்தை கொண்டு அந்த ராசி அதிபதியை போல செயல்படக்கூடிய ஒரு அமைப்பும், அந்த ராசியினுடைய அதிபதியினுடைய பலத்தை குறைத்து தன்னகத்தை உறிஞ்சி எடுத்துக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கிரகங்களுக்கு அந்த ஒரு வலிமையை கொடுத்துருக்காங்க. இதில் ராகு மற்றொரு கிரகத்தை நெருங்கும் போதே அந்த கிரகத்தினுடைய வலிமை முழுக்க எடுத்துக்குவார். அப்போ அந்த கிரகத்தை முழுசாக சாப்பிட்றார், அதனுடைய ஒளியை ஃபுல்லாக மறைச்சிறார். ஸோ நம்ம இப்படி பார்க்கும்போது ராகு கேதுக்களுக்கு நட்பு கிரகங்கள், பகை கிரகங்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ மட்டும்தான் அந்த ராகு கேதுக்களுடைய சுப பலன்கள் அசுப பலன்கள் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக எடுத்துக்கிற முடியும். இப்போ ராகுக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புதன், சுக்கிரன், சனி, இந்த கிரகங்களை நம்ம சொல்லலாம். அப்போ இந்த புதன், சுக்கிரன், சனியோடு இணையும் ராகு என்ன செய்கிறார் அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை பிரம்மாண்டமாக கொடுக்குறார். இந்த சுக்கிரன், புதன், சனி இந்த கிரகங்களுக்கு 5ஆம் வீட்லேயோ 9ஆம் வீட்லேயோ இந்த ராகு பகவான் வர்றார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய காரத்துவத்தை பல மடங்காக பெருக்கி ஜாதகருக்கு கொடுத்துட்றாங்க. இதே சமயம் அந்த கிரகம் அல்லாமல் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த கிரகங்களோடு இணையும் போதோ இந்த கிரகங்களுக்கு 5, 9 ராகு வரும்போது என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தினுடைய காரத்துவங்கள் முழுக்க கெடுத்து விட்டுறாரு. அதாவது அந்த பலன்கள் கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுறாரு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா செவ்வாய்ன்றது வீடு அப்படின்னு நம்ம எடுப்போம். நிலத்துக்கான காரகன், வீட்டுக்கான காரகன் செவ்வாய் அப்படின்னு இருப்போம். இப்போ செவ்வாய் மேலே ராகு போகிறாருன்னா ஒருத்தர் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வீடு கட்டுற பணி அப்படியே சுணக்கமாய் நிற்கும். இதுவே சுக்கிரனும் வீடு தான். ஒருத்தர் நல்ல பிரம்மாண்டமாக வீடு, அழகான வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சுக்கிரன் மேலே ராகு போகும்போது இன்னும் அழகை மெருகேற்றி அந்த வீடை பிரம்மாண்டமாக மாற்றி விட்டு போயிடுவார். அப்போ இந்த ராகு கேதுக்கள் நட்பு கிரகங்கள், பகை கிரகங்கள் என்பதை பொறுத்து தான் தன்னோட பலன் அப்படிங்கிறத செய்து. இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது வரக்கூடிய 30 அக்டோபர் 2023 அன்று துதியை திதி, கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கே மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா சூரியனுடைய வெப்பத்தை தாங்கிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். சூரியனுடைய வெப்பம் முழுக்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் மட்டும்தான் இருக்குது. அக்னி தேவனே இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய அம்சம் முழுக்க கொண்ட ஒரு நட்சத்திரம். முருகப்பெருமானுடைய அம்சம் உள்ள நட்சத்திரம் தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம். நாம் இந்த பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ விசாக நட்சத்திரம் போயிட்டுருக்கு. விசாகமும் முருகனுடைய நட்சத்திரம். அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம், சுபமான ஒரு விஷயம். இந்த ஆண்டு யாருக்கெல்லாம் சுமாரான பலன்கள் இருக்குது, ராகு கேது பயிற்சினால் நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆண்டு முழுக்க நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வரக்கூடிய பாதகமான பலன்கள்லாம் விலகி நற்பலன்களே நடக்கும். இது அன்றைய நாளில் வச்சு நம்ம அடிப்படையாக வச்சு நம்ம எடுக்கிறோம். இதில் ராகு பிரம்மாண்டத்துக்கான ஒரு கிரகம், பேராசைக்கான ஒரு கிரகம், போகத்துக்கான கிரகம். அப்போ ராகு ஒரு விஷயத்தை பண்ணினார் அப்படின்னா பெருசாக பண்ணுவார்.
கேது எந்த ஒரு விஷயத்தையும் கமுக்கமாகவே பண்ணுவார், அதாவது மூடி மறைச்சே பண்ணுவார். கேது மோட்சக்காரகன் அப்படி சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தில் கேதுவை பற்றி நம்ம பலன் எடுக்கணும் அப்படின்னா நிறைய ஞானத்தை கொண்டு தான் பலன் எடுக்க முடியும். சும்மா சாதாரணமாக பலன் எடுத்துட முடியாது. கேதுவை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே மிகப்பெரிய ஞானம் வேணும். அந்த ஞானக்காரகனான கேது பயிற்சி யாருக்கெல்லாம் நற்பலன்கள் தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். இப்போ 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2023 மாலை 4:40 மணி அளவில் கிருத்திகை நட்சத்திரத்தில் ராகு பகவான் மேசராசிலேருந்து மீன ராசிக்கும், கேது பகவான் துலா ராசிலேருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சி அடைகிறாங்க. இதை பற்றின விரிவான பலன்களை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி பலன்கள் 2023 கும்ப ராசிக்கு 30/10/2023 ஐப்பசி மாதம் 13ஆம் நாள் திங்கட்கிழமை தூவிதியை திதி கார்த்திகை நட்சத்திரம் மாலை 4:40 மணிக்கு ராகு பகவான் மேஷத்திலிருந்து மீனத்திற்கும், கேது பகவான் துலாமிலிருந்து கன்னிக்கும் மாறுகிறார். இந்த கும்ப ராசிக்கு எப்பேற்பட்ட நல்ல பலன்களை தரப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி. இந்த சனி பகவான் இவருடைய ராசியிலேயே இருக்கின்றார். இவர் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, 2ல் ராகு போன்ற 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் கேது பகவான் சஞ்சாரம் அப்படின்னு இருக்கும்போது எப்படிப்பட்ட நல்ல பலன்களை தரப்போகிறார். பொதுவாக இவர் ராசியிலேயே சனி பகவான் சஞ்சாரம், குரு 3ஆம் இடம், ராகு 2ஆம் இடத்துல இருக்கிற தொட்டு உண்மையை சொல்லப்போனால் இவர்களுக்கு ஆகா ஓகோ என்பதை விட இவர்களாக கஷ்டப்பட்டு இவர்களாக முன்னேற வேண்டும். இவர்கள்தான் எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகா ஓகோ என்பதை விட தானாக கிடைக்கும் என்பதை விட இவர்கள் கஷ்டப்பட்டு இவர்கள் முயற்சியில் வெற்றி அடைய வேண்டும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா குடும்ப உறுப்பினர்களிடையே அனுசரித்து போக வேண்டும். மனைவியிடம் சரி, கணவன்மாரிடம் சரி, பிள்ளைகளிடமும் அனுசரித்து போகணும். சின்ன பிரச்சனையாக தான் தெரியும், ஆனால் விஸ்வரூபமாக எடுக்கும். சின்ன பிரச்சனை விஸ்வரூபமாக எடுக்கும். அதை தீர்க்கக்கூடியது கூட முடியாமல் கூட போகலாம். இந்த காலகட்டத்தில் தான் ஊர் விட்டு ஊர் ஓடுறது, இடம் விட்டு இடம் மாறுறது, கடன் வாங்கி ஓடுறது, இந்த காலகட்டம்லாம் நடத்துது. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இவர்கள் கவனமுடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். கடன் வாங்கிறத அடைக்கிற வழியை பார்க்கணுமே தவிர மேலும் மேலும் வாங்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா குடும்பம் அப்படின்னும் போது குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணும், மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கணும். உங்களுடைய கடமையை செய்யுங்க, உங்களுடைய கடமையை மட்டும் செய்யுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கணும். ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அதே போல் அரசு வேலை வாங்கித்தரோம், பணம் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக பணமும் வராது, வேலையும் வராது. அப்போ இந்த காலகட்டத்தில் கவனமுடன் செயல்படணும். அவர் நம்பிக்கைக்குரியவரா, வேலை வாங்கி தரும் பொழுது நம்பிக்கைக்குரியவரா, 1,000 தடவை. ஆனால் ஆக மொத்தத்தில் கிடைக்குமான்றது கஷ்டம்தான். இந்த காலகட்டத்தில் கவனமுடன் எதை செய்தாலும் 1,000 முறை கவனித்து தான் செய்யணும். இங்கே அதே போல் பார்த்திங்கன்னா வெளியிடம் வெளிநாடு போன்ற உத்தியோகத்திற்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்ல விஷயந்தான், போகலாம். வெளியிடம் மாநிலத்துக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம். ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு பயணம், முயற்சிகள், கடுமையான முயற்சிகள் பலனை தரும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு படிக்கணும், நிச்சயமாக பலன் உண்டு. உயர்கல்வி யோகம் 100% தந்துடும். ஆனால் என்னது, முயற்சி, கடுமையாக முயற்சி. என்ன காரணம் அப்படின்னா உங்கள் ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் 3ஆம் இடத்துல குரு வக்கரமடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட முயற்சி நியாயமான முயற்சியாக இருக்கணும். கஷ்டப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே வெற்றியை தந்துடும். மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகமும் தந்துடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 50% நல்ல பலன்களும் 50% பார்த்திங்கன்னா சாதகமாக, அதாவது கவனமுடன் இருக்க வேண்டிய காலம்தான் சொல்லணும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகா ஓக என்பதை விட கவனம். இதனை பற்றி பார்த்திங்கன்னா ஜோதிட பேராசிரியர் ரங்கநாதன் ஐயா விளக்குவார். தொழில்காரகனான சனி பகவானை ஆட்சி வீடாக கொண்ட கும்பராசினியர்களே,
உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி என்ன விதமான பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பொதுவாக ஜென்மச்சனி அப்படிங்கிறது சனிலே ரொம்ப உக்கிரமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 4 விதமாக சனி பயிற்சிகள் வருது அப்படின்றத பார்க்குறோம். மங்கு சனி, பொங்கு சனி, கங்கு சனி, மரணச்சனி இப்படின்னு 4 விதமாக வந்தாலும் 12ஆம் வீட்டுக்கு வர்றது விரயச்சனின்னும், ராசிலேயே வர்றது ஜென்மச்சனின்னும், 2ஆம் வீட்டுக்கு போகிற சனிக்கு வந்து பேர் பாதச்சனின்னு சொல்கிறோம். அதில் அதிக கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சனி ஜென்மச்சனி. இப்போ அந்த சனியில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் கஷ்டங்களை ஓரளவுக்கு தாண்டி வந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்கீங்க. இனி கஷ்டங்கள் வருமா அப்படின்றதான் உங்களுடைய கேள்வி. இனி கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். எப்படி அப்படின்னா, இன்றைய கிரக சூழ்நிலைகளை வச்சு தான் நம்ம அதை எடுக்கிறோம். மேலும் நம்ம பிறப்பு ஜாதகத்தையும் தசாபுத்திகளையும் அடிப்படையாக கொண்டு தான் நம்ம அதை எடுக்கணும். முழுசாக ஜென்மச்சனி கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. 2வது விஷயம், இந்த ராகுகேது பயிற்சி என்ன செய்யுது அப்படின்றத பார்க்கணும். பொதுவாக சனிக்கு நட்பு கிரகம் தான் ராகு. அவர் 2ஆம் வீட்டுக்கு வந்திருக்கார். 8ஆம் இடத்துக்கு கேது வந்திருக்கார். அப்போ கேது 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு என்ன தான் ஜென்மச்சனி இருந்தாலும் இந்த கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல வழியை காட்டுவார். 2ஆம் இடத்து ராகு என்னெல்லாம் பிரச்சனை கொடுப்பார் அப்படின்னா, குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு வாக்குவாதம், தேவையில்லாமல் பேசிக்கிறது, சண்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமையை குலைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் 2ஆம் இடத்து ராகு செய்வார். ஆனால் 8ஆம் இடத்துக்கு கேது நன்மையே செய்வார். இப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்றதுனால கும்பராசிக்காரங்களான நீங்கள் யார்கிட்டையுமே, குடும்பத்தில் மட்டும் இல்லை வெளியிலையும் சரி, யார்கிட்ட பேசும்போது என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் தெரிஞ்சு பேசணும். கோவப்பட்டு பேசக்கூடாது, தேவையில்லாமையும் பேசக்கூடாது. ஏன்னா அது நீர் ராசி. அப்போ அன்னெசரியாக ஒரு வார்த்தை விட்டிங்கன்னா அந்த வார்த்தை திருப்பி கத்தி மாதிரி உங்களே வந்து தாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா ராகுன்றது கத்தி அப்படின்ற ஒரு அர்த்தம் கூட இருக்குது. நீங்கள் விடுற சொல்லே உங்களை திருப்பி வந்து தாக்கும். அந்த வார்த்தையே ஒரு ஆயுதமாக மாறி உங்களை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வார்த்தைகளில் ரொம்ப கவனம். அடுத்தவங்க சண்டையில் நீங்கள் தலையிடாதீங்க. உங்களுடைய பிரச்சனைகள் மட்டும் நீங்கள் பாருங்கள். அடுத்தவங்களுடைய வாக்குவாதத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. மற்றவங்களுடைய வேலைகளையோ மற்றவங்களுடைய விஷயங்களையோ உங்களுக்கு தலையீடு இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கே பிரச்சனைகள் வர்றதுக்கு தயாராக இருக்குது. அதனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கழுத்து போடுறது, அடுத்தவங்க கடனை ஏற்றுக்கிறது, அடுத்தவங்களுக்காக பணம் கட்ட போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். புதுசாக ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா தொடங்கக்கூடாது. புது தொழில்கள் தொடங்கக்கூடாது. பழைய தொழில் ஓட்டிகிட்டு இருக்கீங்களா, சமாளிக்க முடியுதா, சமாளிங்க. கடன் வாங்காதீங்க, சமாளிக்க முடிஞ்ச வரைக்கும் சமாளிங்க. புதுசாக கடன் வாங்காதீங்க. கடன் இருந்தால் அந்த வட்டி கட்டுற வேலையை மட்டும் பாருங்கள். அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க பாஸ்போர்ட்டுக்கு பணத்தை கட்டி வேஸ்ட் பண்ணாதீங்க. வெளிநாடு இப்போதைக்கு போக முடியாது. ஸோ அதனால் அந்த முயற்சியில் கொஞ்சம் தள்ளி வைங்க. பாதச்சனி காலத்தில் அதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த அளவில் இருக்குது. 2 கூடையவர் 11 கூடையவர் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். தன் வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார். அப்படி பார்க்கும்போது குரு பகவான் உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் அதே நேரத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தீதியில்லாத ஒரு 3 துரியோதனன் படை மாண்டதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3ஆம் இடத்துக்கு குரு வர்றதும் நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குருவினுடைய பார்வைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதாவது குரு வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குது, 9ஆம் இடத்தை பார்க்குது, அதே மாதிரி 11ஆம் இடத்தை பார்க்குது. இந்த 3 இடங்களுமே சுபமான இடங்கள். அதாவது நமக்கு தேவையான இடங்கள் அப்படி சொல்லலாம். வாழ்க்கை துணை 7ஆம் இடம், 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம், 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். அப்போ நீங்கள் என்ன தான் உங்கள் குடும்பத்துக்குள்ளே சண்டை இருந்தாலும் இந்த 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத கரெக்டாக ரெடி பண்ணி விட்டுருவார். அதாவது சண்டை இருந்தாலும் விட்டு கொடுத்து போய்க்கிறீங்க. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால தொழில் மூலமாக லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜென்மச்சனினால் தொழில் பிரச்சனையாக இருக்குன்னாலும் தொழில் மூலமாக ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சிருந்த வேலைகள் மூலமாக லாபங்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஜென்மச்சனியை நினச்சி கவலைப்பட வேண்டாம். இனி உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ராகுகேது பயிற்சிக்கு மேலே நல்லாவே இருக்குது, சிறப்பாகவே இருக்குது. நீங்கள் இந்த ஜென்மச்சனியில் என்ன பரிகாரம் எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். 2ஆம் வீட்டுக்கு ராகு வந்திருக்கார், அதாவது நீர் வீட்டுக்கு ராகு வந்திருக்கார் அப்படின்றதுனால நீர் உள்ள இடங்களுக்கு, அதாவது கடற்கரை சார்ந்த பகுதிகள், ஆறுகள், ஆறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நாகம் சம்மந்தப்பட்ட கோயில்கள், இந்த மாதிரியான இடங்களுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. அதாவது ஒரு ஆறு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாகாத்தம்மன், நாகாம்மன், இந்த மாதிரி சர்ப்பம் சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு நீர்நிலைகள் இருக்கணும், சர்ப்பமும் இருக்கணும். அந்த மாதிரி இடங்களுக்கு ஒரு பயணம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஜென்மச்சனியுடைய தாக்கம் நிச்சயம் குறையும் அப்படின்றதான் உண்மை. ரொம்ப ஒரு அற்புதமாக ஐயா பலனை சொன்னாங்க. அதாவது 3ஆம் இடத்துல குரு இருக்கும்போது துரியோதனன் படை மாண்டதும் இந்த குரு 3ல் வரும்போது. ஆனால் கவலைலாம் பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு குரு வந்து என்னது 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடம் சிம்மத்தையும் பார்வை. அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை தருமானா நிச்சயமாக நல்ல பலன்களை தான் தரும். கவனமுடன் காப்பாற்றி விட்டுடுவார். இந்த ஜென்மச்சனி காலகத்திலையும் சரி, ராகு கேது இந்த 2ஆம் இடத்துல ராகு
உங்களுடைய ராசிக்கு நட்பாக இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் கவனமுடன் கையாளணும். குடும்பத்தில் வாக்கு நிதானம் தேவை. கொடுக்கல் அதே போல் பார்த்திங்கன்னா உறுதிமொழி கொடுக்கும் போதும் உங்களால் முடியுமானா கொடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. எல்லாத்தையுமே இந்த ஜென்ம சனி காலகட்டத்துலேயும் சரி, இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கா அப்படிலாம் இல்லை. உங்களோட ஜாதகம் சுய பரிசோதனையும் தேவை தான். இப்போ உங்களுக்கு 50% நல்ல பலன்கள், 50% கவனமுடன் இருக்கணும். ஜெயிச்சிடலாம், கவலைப்பட வேண்டாம். இப்போ இதனை பற்றி ராகு கேது பெயர்ச்சியினுடைய பலன்களை பற்றி விளக்கமாக ஜோதிட பேராசிரியர் ஏழுமலை ஐயா விளக்குவார். 2023-25 வரையில் உள்ள ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்குறோம். இப்போது கும்பராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கும்பராசியை பொறுத்த மட்டும் ராகு கேது பயிற்சி கொஞ்சம் இப்போ நல்லா தான் இருக்குன்னு சொல்ல முடியும். இருந்தாலும் 7 சனி நடக்கிற காலகட்டத்தால் கொஞ்சம் சிரமமான ஒரு காலகட்டமாக இருக்குது. தொழிலில் பெருசாக வளர்ச்சி இல்லாட்டியும் ஏதோ வருமானத்துக்கு சாப்பாட்டுக்கு நம்ம குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு வருமானங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த அளவுக்கு இப்போ குடும்பம் போயிட்டுருக்கு. மற்றபடி வேறு தொழில் பண்ணுறதுன்னா பண்ணலாம், ஆனால் அளவோடு பண்ணணும். ஏன்னா இருக்கிற தொழில் பண்ணோம்னா நம்ம வருமானத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாத காரணத்தால் ஏதோ ஒரு தொழில் அளவாக பண்ணிக்கலாம். ஆனால் தொழிலில் பெரிய முதலீடு போட்டால் திருப்பி கிடைக்காது. 7 சனி காலத்தில் எந்த ஒரு புது தொழில் ஆரம்பித்தாலும் அந்த 7 சனி காலகட்டத்துக்குள்ளே அந்த தொழில் முடியறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் முதலீடுகளை போட வேண்டாம். அதே சமயத்தில் உங்களை 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால ஏதோ வரல வாழ்க்கை துணைக்கு ஓடும், நல்ல வருமானம் இருக்குது. குழந்தைகளோட படிப்பு பொறுத்த மட்டும் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். படிப்புக்காக அதிகமாக எங்கேயும் வெளிநாடுன்னு சொல்லி செலவு பண்ணிட வேண்டாம். அப்படி செலவு பண்ணால் அது பிரயோஜனப்படாது. அதனால் இந்த படிப்பை கொஞ்சம் சிரத்தையாக படிக்கிறதுக்காக வீட்டில் டியூஷன் இந்த மாதிரி கொஞ்சம் கவனம் எடுத்து படிக்கணும். அதே சமயத்தில் மந்தமான மனநிலை பார்த்திங்கன்னா மந்தமான போக்கில் இருக்கும். அப்போ அதனால் நீங்கள் காலையில் அதிகாலை 4:30 மணிக்கே எழுந்திரிக்கிற பழக்க வழக்கங்களை இந்த கும்பராசிக்காரங்க செஞ்சால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த 7 சனி காலகட்டத்தில் ஜெயிக்க முடியும். ராகு பயிற்சி ஏதோ ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணால் கூடி நம்மளோட முயற்சியில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. வீடு பழுது பார்க்கறனா அதெல்லாம் செய்யலாம். மற்றபடி வீடு புதுசாக வாங்குறனா தாராளமாக கடன் வாங்கிக்கலாம். அதெல்லாம் கடன்லாம் கட்டிக்கலாம். அதாவது பொதுவாக சுப விரயத்துக்காக கடன் வாங்கினா பரவாயில்ல, ஆனால் ஆடம்பரத்துக்காக பொருளை வாங்கி போட்டால் கட்டாயம் விரயத்தில் தான் முடியும். அந்த வகையில் சிறப்பான காலகட்டம். ரொம்ப ஒரு அற்புதமாக ஐயா பலன் சொன்னாங்க. அதாவது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி 2023 to 2025 எப்படி இருக்கும், கொஞ்சம் 50% கவனத்தையும் 50% நல்ல பலன்களையும் சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு என்ன தான் பரிகாரம் அப்படின்னா, இந்த ஒன்றும் இல்லை, கை நீட்டாமல் கடன் வாங்காமல் இருக்கிறத வச்சு திருப்தி அடையுங்க. இன்றைக்கி உழைக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, வாழணும். மேற்கொண்டு நீங்கள் கடன் வாங்கினே போனீங்கன்னா வாங்கினே தான் போகணுமே தவிர அடைப்பதில் சிரமமாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிப்புக்காக கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படலாம். அதையும் கொஞ்சம் பார்க்கணும். அதுவும் அடைச்சிடுவீங்க, சுபவிரயம்தான். இப்போ பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய விஷயம் என்ன, நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு. அதிக முயற்சிகள் செய்து பலனை அனுபவிக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்னு பார்த்தாலே போதும். காலையில் பார்த்திங்கன்னா நடைப்பயிற்சி மேற்கொள்வதும், ஆஞ்சநேயர் வழிபாடு ஆனந்தத்தை கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா திருக்கோயிலூர் அருகே உள்ள உலகநாத பெருமாள் திருக்கோயிலில் பார்த்திங்கன்னா திருவிக்கிரம சுவாமி வழிபாடு, உலகநாத பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லாவே ஒரு பலனை தரும். பயப்பட வேண்டாம். வாழ்க ஆனந்தத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.